ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி நான் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி இப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அதே கருப்பு கவுனி அரிசி ஒரு 1/2 டம்ளர் எடுத்து நைட்டே நல்லா அலசிட்டு ஊற வைக்க போகிறேன். இது நாளைக்கு காலையில் ஸ்வீட் பொங்கல் செய்யலான்றதுக்காக. இது நைட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அது ஒரு மேகி நூடுல்ஸ் செஞ்சேன். இப்போ மார்னிங் இந்த அரிசியை எடுத்து பார்த்தேன், நல்லா ஊறி இருந்துச்சு. அந்த அரிசியை மட்டும் இப்போ குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையும் சேர்த்து அளந்து 1/2 டம்ளர் தான் நான் அரிசி போட்டேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு குக்கரை மூடிடலாம். இது வெயிட் போட்டு நல்லா ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டு சிம்மில் போட்டு ஒரு 4 விசில் விட்டுங்க. ஏன்னா ஹையிலே வச்சுருந்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். சிம்மில் போட்டிங்கன்னா நல்ல பொறுமையாக வெந்து நல்லா குழைவாகவும் வேகும். அதனால நீங்கள் சிம்மில் போட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. செமையாக வந்துருச்சு. நம்ம கரண்டியால் காட்டுறேன் பாருங்க. இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் குழைவாகும். இப்போ 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா சர்க்கரை கொஞ்சம் கரையிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். சிம்மில் போட்டு வைங்க. டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் பக்கத்திலே இருந்து கவனமாக கலந்துங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வாணலியில் நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரி பருப்பை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனோன்னே கிரேப்ஸையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு பல்லாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கருப்பு கவுனி குக்கரில் வச்சு வேக வச்சு வெல்லம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த நெய் முந்திரி பருப்போட சேர்த்துடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. பாருங்கள், செம்ம சூடாக இருக்குது, தொட முடியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. சுகர் இல்லாதவங்க சுகர் போட்டு சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட் கஞ்சி அது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இது அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.